மார்க்கெட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் மட்டும் கொடுத்துறேங்க. எல்லா தீபாவளிக்குமே நான் எழுதின புத்தகங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்து கொடுப்பேன். இந்த வாட்டியும் அந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்கேன். தீபாவளி 25 இந்த ஒரு கோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த புக்குக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து வரும். அது யூஸ் பண்ணி கம்மியான ப்ரைஸில் புக்கு வந்து வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு 10K 20K நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் எடுக்கிறத விட இந்த புக்கு படித்தாலே போதுங்க. அந்த கோர்ஸில் இருக்கிறது இந்த புத்தகத்திலே கிடச்சிரும். ஆனால் ஒன்று என்ன, கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு புத்தகம் வந்து படிக்கணும். ஆனால் வீடியோவாக பார்க்குறத விட புத்தகம் படிக்கும் போது தான் பொறுமையாக கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம பார்ப்போம், படிப்போம். இன்னும் கொஞ்சம் நிறைய நாலேஜ் வந்து நிச்சயமாக புத்தகத்தில் இருந்தாங்க கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் 3 புக்குமே வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். நான் எப்படி ப்ரீவியஸ்லாம் இப்போ வரைஞ்சி சொல்லி கொடுக்குறேன், அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சொல்லி கொடுப்பேன். ஸோ பங்குச்சந்தையை பற்றி அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த புத்தகங்கள் வாங்கி படிங்க. குரூப்பில் 1 மந்த் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாரோட உதவியுமே இல்லாமல் நீங்கள் பங்குச்சந்தையில் தனியாக வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியும். ஓகேங்க, இப்போ மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். ஓகேங்க, கடைசி நாள் மார்க்கெட் எப்படிங்க போச்சு? நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போனாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து வந்துட்டாங்க. நான் இதை மட்டும்தான் எதிர்பார்த்தேங்க. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாளும் இங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்து வந்தாங்க. இப்படி தொடர்ச்சியாக அப் ட்ரெண்டில் வரும்போது அடுத்த நாளும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு மதியம் வரைக்கும் அப் ட்ரெண்டில் வந்து போகிறாங்கன்னா திரும்புவாங்க. என்னால் இந்த இடத்துல ட்ரேடே வந்து பண்ண முடியல. நீங்கள் வீடியோவில் சொன்னதை வச்சு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஆனால் லைவ் மார்க்கெட்டில் அந்த 11 o'clock வந்து முக்கியமான ப்ரீவியஸ்லாம் வந்து வரைஞ்சி ட்ரேட் வந்து பண்ணுவோம் இல்லையா? அப்படி வந்து பண்ணும்போது இந்த இடத்துல மட்டும்தான் வரைய முடிஞ்சிச்சு. அப்படி வரைஞ்சிருந்தாலும் மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயிண்ட் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் சைடு வேஸ்லேயே வந்து முடிஞ்சிட்டாங்க. சரி, ஓகே. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு ஏ டைப்பில் தான் வந்து முடிஞ்சிருக்காங்க. இப்போது நாளைக்கான மார்க்கெட் வந்து எப்படி வந்து போகும், அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து நாளைக்கு மட்டும்தான் ட்ரேட் வந்து பண்ண முடியும். அடுத்து செவ்வாய் லீவு, புதன் லீவு, அடுத்து வியாழன் வெள்ளி 3 நாள் மட்டும்தாங்க இந்த வாரத்தில் வந்து ட்ரேடே வந்து பண்ண முடியும். அதையும் மனசில் வந்து அதுலேயும் கவனத்தில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹோல்டிங் பண்ணுறது, செல் பண்ணுறது, பை பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணுங்கள். அதுவுமே ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல வந்து முக்கியம். ஏன்னா லீவ்லாம் வந்து வரும்போது எக்ஸ்பைரி டே வந்து முன்னாடியே வந்து வந்துடும். அதை கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போது 1 டே டைம் ஃப்ரேமில் நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட் எது, மார்க்கெட் என்ன ஒரு கண்டிஷனில் வந்து இருக்கிறாங்க, இந்த ஒரு பாயிண்ட்டையும் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. தொடர்ச்சியாக இந்த பாயிண்ட் வந்து ரெஸ்பெக்டே வந்து பண்ணாமல் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. அதாவது ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வேணால் மேலே வந்து போகலாமே தவிர அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 26,777ங்க. ஸோ அதை நோக்கி தான் வந்து போகிறாங்க. டக்குன்னு வந்து போகாது. இந்த இடத்துல ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து வேணால் போகலாம். அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு லைவ் மார்க்கெட்டில் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ஓனாக ட்ரேடு வந்து பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நிரந்தரமாக கூடயே வந்து இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து கற்றுக்கிட்டாலும் நீங்களும் கொஞ்சம் ஓனாக வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களாலேயும் நல்லபடியாக வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ 1 டேயில் முக்கியமான பாயிண்ட்டை ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆனால் டக்குன்னு இங்கேருந்து மேலே வந்து போகாமல் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் வந்து எடுக்கலாம். ஏன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்கலாம் இந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். ஒருவேளை இங்கேருந்து மேலே போயிட்டு இப்படி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துலையே இது ஒரு சப்ளை சோன்னு நினச்சி நிறைய பேர் இங்கே செல் வந்து பண்ணியிருப்பாங்க. கீழே போகிறதுக்கு புட்டில் வந்து பை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறனால இங்கேயே நிறைய பேர் வந்து பை வந்து பண்ணியிருப்பாங்க டிமாண்ட் சோன்னு நினச்சி. திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து வராங்க அப்படின்னா நல்லபடியாக வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போனால் மட்டும்தான் இது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டாகவே இருக்கும். சரி, ஓகே. 1 டேயில் முக்கியமான பாயிண்ட் இது தாங்க. அதே மாதிரி 1 டேயில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட். இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு, நான் சும்மா வந்து வரைகிறேன். அதே மாதிரி 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் ஆல்ரெடி பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க மார்க்கெட். நம்ம முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து வரைகிறோம் அப்படின்னா 25,520. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோங்க. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 25,770ங்க. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 1 ஹவரில். 5 மினிட்டில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 25,780 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹையாக நாளைக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 25,520 வந்து இருக்குங்க. ஓகே. சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சென்செக்ஸில் 1 டேயில் வந்து நம்ம பார்க்கும்போது ஓகே அந்த பேட்டர்ன்லாம் ஓகே தான். நம்ம ஒரு பேட்டர்ன்லாம் வந்து வரைஞ்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா இந்த இடத்துல, அந்த பேட்டர்ன் எல்லாமே ஓகே தான். அதெல்லாம் வந்து பிரேக் அவுட் எப்போது வந்து பண்ணிடுச்சு மார்க்கெட்.
அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து இந்த இடத்துலையும் நல்லபடியாக ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்து மேலே வந்து போகல, பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறமும் அடுத்த நாள் கீழே வந்து வரலை. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு கன்சாலிடேஷன் வந்து இருக்கலாம், ஒரு சைடுவேஸ் வந்து இருக்கலாம், ரீட்ரெஸ்மெண்ட் வந்து இருக்கலாம், இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் கையை மார்க்கெட் இன்னும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல. நிஃப்டியில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து நாளைக்கு காலையில் வந்து பண்ணாலும் விட்டுருங்க. ஒன் டே டைம் ஃப்ரேம் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து மார்க்கெட்டே வந்து பார்க்கணும் பிரேக் அவுட் வந்து பண்ணிருச்சான்னு சொல்லிட்டு. காலையிலேயே பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அப்படிங்கிறக்காக ட்ரேட் வந்து பண்ணிடக்கூடாது. அது ஃபேக் பிரேக் அவுட்டாக மேக்ஸிமம் வந்து இருந்திருக்கு. ஓகே. இப்போ ஒன் டேயில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இது, ப்ரீவியஸ் கை இது. 1 ஹவரில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் ப்ரீவியஸ் கை வந்து சேம் பாயிண்ட் தாங்க. 84,170 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 83,320 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 84,170 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி 83,320 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கே எடுத்த ஒன்று இது யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணிடாமல் நான் டெய்லி வந்து போட்டிருப்பேன் இல்லையா, அந்த டேட்டு வந்து இருக்கும். அந்த டேட்டை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட சார்ட்டில் வந்து 5 மினிட் வந்து வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கா, பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பேக் டெஸ்டிங் வந்து பண்ணி பாருங்கள். எஸ், ஒவ்வொரு நாளும் பேக் டெஸ்டிங் வந்து பண்ணி பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைக்கும். இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டியில் ஒன் டேயில் வந்து நம்ம பார்க்கும்போது நல்லாவே பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆல் டைம் ஹைங்க. அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி இப்போ ஒரு புதிய உச்சத்துக்கு வந்து வந்திருக்காங்க. அந்த ஒரு உச்சம் தான் 57,820. ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸில் நல்லபடியாக பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்துக்கிட்டு இருக்குது. பட் இந்த இடத்துல ஆனால் எது வரைக்கும் வேணாலும் வரலாம். சரிங்களா? அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது இந்த இடத்துல. ஸோ ஒன் டேயில் ஆல்ரெடி முக்கியமான ப்ரீவியஸ் கையை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோவை இன்னும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல. அதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஓகே. 1 ஹவரில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை 57,830ங்க. முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறோம் அப்படின்னா 57,310. அதேமாதிரி 5 மினிட்டில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ஒரே மாதிரி தான் ப்ரீவியஸ் கை, ப்ரீவியஸ் லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. தீபாவளி அன்னைக்கு எப்படி ட்ரேட் வந்து பண்ண போகிறேன் எனக்கு தெரியலை. ஸோ எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுவேன். பட் ஒரு 1 ஹவருக்குள்ளேயே ட்ரேடை வந்து முடிக்கிறதுக்கு முயற்சி வந்து பண்ணிவிட்டு ஜிடிடி ஆர்டரில் வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போட்டுட்டு வெளியே வந்து போயிடுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரியே வந்து பண்ண பாருங்கள். சரிங்களா? ஓகே. முக்கியமான ப்ரீவியஸ் லோ 57,130ங்க. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோவாக இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் போடுங்க. பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக கற்றுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நான் ட்ரேடிங்கில் வரும்போது நான் பண்ண தவறுகளை நீங்கள் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அந்த தவறுகள் வந்து நான் பண்ணதுனால தான் லாஸ் வந்து பண்ணேன். ஒரு ஆசை இருக்கும், ஆர்வம் எல்லாமே இருக்க தாங்க செய்யும். ஆனால் எடுத்த உடனே எல்லாமே கிடச்சிருமா என்ன? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்றீங்க, ஒரு வேலைக்கு போக ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக அதில் உழைப்பை வந்து போட்டு தானங்க ஆகணும். அதே மாதிரி தான் இந்த பங்குச்சந்தையுமே உழைப்பை போடாமல் ஊதியம் வந்து கிடைக்காது. ஸோ கொஞ்சம் உழைப்பை வந்து போட்டுட்டு ஊதியத்தை தேடுங்க. நல்லபடியாக எல்லாமே நடக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.